Hello 12th standard students. In exercise number 3.1, sum number 3. If alpha, beta, gamma are the roots of the cubic equation. Cubic equation உடைய roots நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா alpha, beta, gamma கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட கொடுத்துருக்க cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. x cube ஓட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு சொல்லுவாங்க, x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் bன்னு சொல்லுவாங்க, x ஓட கோஎஃபிஷியன்ட் cன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் dன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ரூட்ஸ்க்கு பேர் தான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தவன் பேர் ஆல்ஃபாவா, ஒருத்தவன் பேர் பீட்டாவா, ஒருத்தவன் பேர் காமாவா. இவங்களுடைய சொல்யூஷன் x is equal to 3 ஆன்சர் வரும். அதான் ரூட்ஸ் சொல்யூஷன். ஒருத்தவன் ஆல்ஃபா, ஒருத்தவன் பீட்டா, ஒருத்தவன் காமா. இதை யூஸ் பண்ணி நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்க போகிறேன். S1 என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் ஒன் அட் அ டைம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. S1க்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவேஷன்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா யாரும் தெரியாது, பீட்டா யாரும் தெரியாது, காமா யாரும் தெரியாது. ஆனால் 3 பேரையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். minus b by a up is equal to minus of my b is 2, my a is 1. அப்போ answer is minus 2. This is my alpha plus beta plus gamma. alpha எவ்வளோ, beta எவ்வளோ, gamma எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் alpha plus beta plus gamma தெரியும். அதுக்கடுத்து S2 கிட்ட போகிறேன். S2னா 2 roots taken at a time. Sum of 2 roots taken at a time. 2 roots என்னது? alpha beta, beta gamma, அப்புறம் காமா ஆல்ஃபா. இதோட ஃபார்முலா இது மைனஸ் பி பை ஏனா, இது ப்ளஸ் சி பை ஏ. ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ். மைனஸ் பி பை ஏ, இது ப்ளஸ் சி பை ஏ. இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சியோட ஆன்சர் 3, ஏவோட ஆன்சர் 1. Therefore my answer is 3. This is my alpha beta gamma and gamma alpha gamma. Second solution. Third one, S3க்கு போகிறேன். S3னா 3 roots taken at a time. அப்போ alpha into beta into gamma. The formula is minus b by a plus c by a minus d by a. சிம்பிள் மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு மைனஸ், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ். அப்போ alpha into beta into gamma is equal to minus d is 4 by 1 is 4. எல்லாமே ரெடி. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ஃபா பீட்டா காமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 சம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம், அவர் நியூ சம். இதுதான் நம்மளுடைய புதிய ரூட்ஸ், நியூ ரூட்ஸ். நம்மளுடைய புதிய ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா. இதை யூஸ் பண்ணி கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ S1 தேவை, S2 தேவை, S3 தேவை. S1, S2, S3 தான் கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் ரெடி. அப்போ எப்படி சார் S1 கண்டுபிடிக்கிறது? ஃபைன். S1னா சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் ஒன் அட் அ டைம். ஒன்று எடுத்துட்டோன்னா அடிஷன், சம் ஆஃப் த ரூட்ஸ். 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா? முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, -2. Therefore your answer is -4. This is my S1. After completing S1, I am entering into S2. What is the meaning of S2? 2 roots at a time. Sum of 2 roots at a time. Taken 2 roots at a time. Appo 2 alpha into 2 beta. 2 beta into 2 gamma plus 2 alpha into 2 gamma. Appo it will become 4 alpha beta. This is 4 beta gamma. This is 4 times alpha gamma. 4 common எடுத்துட்டிங்கன்னா alpha beta plus beta gamma plus gamma alpha 4 times. இதோட ஆன்சர் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே இதோ இருக்கு பாருங்கள். ஆன்சர் இஸ் 3. இதோ S2ல் இருக்கும் 3. இது பழைய சம்மோட S3. இது நம்மளுடைய புதிய சம். இப்போ 4 3s are 12 is the answer. This is my S2. After completing this, I am entering into S3. S3னா 3 roots at a time. அப்போ 2 alpha, 2 beta, 2 gamma. இப்போ ஆன்சர் இஸ் 8 alpha, beta, gamma.
8 alpha beta gamma பழசை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களே -4 இப்போ 8 4s are 32 minus answer. Cubic equation. What is the formula for cubic equation? X cube minus s1 into x plus s2 into x square இது x cube x square x minus s3 is equal to 0. This is cubic equation formula. அப்போ x cube minus s1 ஓட answer தோ ஒரு மைனஸ் இருக்கு plus 4x square. s2 ஓட answer 12 வந்திருக்கு plus 12x minus s3 தோ ஒரு மைனஸ் வந்திருக்கு plus 32 is equal to 0. This is my first cubic equation. Coming to the third subdivision sum, right? Third subdivision. Minus alpha, minus beta, minus gamma. இதை வச்சு sum போட சொல்லியிருக்கிறாங்க. First I will start my S1. Sum of the roots taken one at a time. அப்போ minus alpha, minus beta, minus gamma. எல்லாத்தையும் addition பண்ணிங்கன்னா உங்களுக்கு plus symbol வராது. எல்லாமே minus தான் வரும். ஏன்னா plus into minus minus ஆகிடும். Minus காமன் எடுத்துடுறேன். அப்போ alpha plus, beta plus, gamma. What is alpha plus beta plus gamma? Third subdivision ஓடின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். alpha plus beta plus gamma ஓட ஆன்சர் -2. தோ ஒரு மைனஸ் போட்டிருக்கீங்க minus into minus plus 2. Then 2 roots at a time. Minus alpha into minus beta plus minus beta into minus gamma plus minus gamma into minus alpha. அப்போ plus alpha beta plus beta gamma plus gamma alpha. Alpha beta plus beta gamma plus gamma alpha ஓட answer is 3. அப்போ S2 is 3. S2 முடிஞ்சிடுச்சு. This is my S1. Finally S3. S3 na 3 roots taken at a time. அப்போ minus alpha into minus beta into minus gamma. அப்போ minus alpha beta gamma minus alpha beta gamma ஓட answer alpha beta gamma ஓட answer -4. தோ ஒரு மைனஸ் வரக்குது +4. What is my cubic equation formula? X cube minus s1 into x square plus s2 into s minus s3 is equal to 0. If we start substituting x cube minus s1 ஓட answer மேலே இருக்கு நம்ம கிட்ட 2. இப்போ 2x square. s2 ஓட answer 3. அப்போ plus 3x minus s3 ஓட answer +4 வந்திருக்கு. ஆனால் இங்கே மைனஸ் வந்ததுனால plus into minus -4 ஆகிடும் equal to 0. This will be your final answer for the third subdivision. Okay, thank you.